அஸ்ஸலாமு அலைக்கும். துபாய் மெட்ரோவில் ஒரு பயணம் போகலாமா? இங்கே உள்ள எல்லா மெட்ரோ ஸ்டேஷனுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஒரு சின்ன குப்பையை கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா டெய்லி நைட்டு க்ளோஸ் பண்ணுற டைமில் தரையிலேருந்து சவறு முதற்கொண்டு க்ளீனாக சுத்தம் பண்ணிடுவாங்க. நம்ம எப்போவுமே மெட்ரோக்கு என்ட்ரு ஆகும்போது இதே மாதிரி கார்டை டேப் பண்ணணும். எக்ஸிட் பண்ணும்போது நம்ம கார்டை டேப் பண்ணணும். ஸோ நமக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட் ஆகும், 3 dirhams மாதிரி. அதே மாதிரி இங்கே உள்ள எல்லா எஸ்கலேட்டர்லையுமே ரைட் சைடில் ஸ்டாண்ட், லெஃப்ட் சைடில் வாக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவசரமாக போகிறவங்க லெஃப்ட் சைடில் ஏறி போயிடுவாங்க, ரைட் சைடில் பொறுமையாக நின்று போவாங்க. இங்கே உள்ள எல்லாருமே இதை ஃபாலோவும் பண்ணுவாங்க. மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயுமே ஒரு சீட்டை ப்ரெக்னென்ட் விமனுக்காகவும் வயசானவங்களுக்காகவும் ஒதுக்கியிருப்பாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே விமன்ஸ் கம்பார்ட்மெண்ட்டு. இங்கே விமன் மட்டும்தான் பயணிப்பாங்க. இதே மாதிரி இங்கே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. சுவிங்கம் மெல்லக்கூடாது, எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது, அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே இங்கே உள்ள எல்லாருமே மோரோவர் ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லைனா கண்டிப்பாக ஃபைன் உண்டு. இங்கே நிறைய ஃபைன் போடுறதுனால தான் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.